வணக்க நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவும் பர்மாவும் ஒன்றா இருக்கும்போது பிரிட்டிஷ் காலகட்டத்தில் யூஸ் பண்ண ₹1 நோட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க. இதெல்லாம் மறக்க முடியாத ஒரு பொக்கிஷத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் ஃபஸ்ட்டு ஒரு சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஒரு லைக் ஒன்று பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் அடுத்தடுத்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து சேரும். இந்த நோட்டு எப்போ வெளியிட்டாங்கன்னா 1940 வெளியிட்டாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பீரியடில் சுதந்திரம் அடைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா 1947. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் கடைசி இளவரசர் பிரிட்டிஷில். அவரோட ஆட்சி காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சைடு முகமாக போட்டு அவரோட முகத்தை வந்து சைடு முகமாக போட்டு ₹1 சிம்பிள் போட்டு இந்த நோட்டை அடித்து வெளியிட்டிருப்பாங்க. இந்த நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் போட்டிருக்கோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பீரியடில் முதற்கொண்டும் ₹1 நோட்டில் மொத்தம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயர் இருக்கும். உங்களுக்கு எல்லாமே ₹1 இயர் இருக்கும். இந்த நோட்டு 1940 வெளியிட்டிருக்காங்க. இந்த 2 நோட்டுமே ஒரே இயரில் தான் வெளியிட்டிருப்பாங்க, ஒரே சிக்னேச்சர் தான். ஆனால் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த பஞ்சு மார்க் இருந்தால் பர்மாவில் யூஸ் ஆகும், பஞ்சு மார்க் இல்லைன்னா இந்தியாவில் யூஸ் ஆகும். அதாவது பிரிட்டிஷ் வீடில் இன்றைக்கி இதெல்லாம் பார்க்குறது ரொம்ப 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 ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த நோட்டெல்லாம் வெளியிட்ட வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 86 வருடம் கடந்து நம்ம வந்துட்டோம். இன்றைக்கி இருக்க நோட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இருக்க ₹1 நோட்டு இன்றைக்கி பார்க்குறது ரொம்ப 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 அரிதான ஒரு விஷயமா இருக்குது. இந்த நோட்டெல்லாம் இன்றைக்கும் காலத்தால் அழியாத ஒரு பொக்கிஷமாக தான் இருக்குது. நம்ம போடுற வீடியோ எல்லாமே ஒரு காலத்தால் அழியாத ஒரு பொக்கிஷமான வீடியோ தான் நம்ம போட்டுக்கிட்டுருக்கோம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டு வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்க்குறது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, பர்மாலேருந்து வந்தேன். இன்றைக்கி அவங்க கொண்டு இந்த நோட்டெல்லாம் பார்த்தா அவ்வளோ சந்தோஷப்படுவாங்களா என்னென்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு இது இருக்குது. என்கிட்ட இருக்க கலெக்ஷனை நான் மட்டும் பார்த்து மகிழ்ச்சி அடையலைங்க. என்ன கூட இருந்த எல்லா பயணிகள் அனைத்து பேருமே இந்த நோட்டை வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறாங்க. நான் போடுற வீடியோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் கடந்து போன பாதையை வந்து பார்த்திங்கன்னா நினைவுபடுத்துகிற விதமாக தான் நம்ம நோட்டு போடுறதும். நோட்டாக இருக்கட்டும், காயினாக இருக்கட்டும், ஒரு பொருளாக இருக்கட்டும், ஒரு டெலிஃபோனாக இருக்கட்டும், எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரிங்க, நாள் போக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகிற வேகத்துக்கு எல்லாமே மறந்து கடந்து போனாலும் பின்னாடி இருந்து நான் வந்து எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா பழைய நினைவுகள் மறக்க முடியாத ஒரு பொக்கிஷமாக தான் நம்ம போட்டுட்ருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் காலத்தால் அழியாத ஒரு பொக்கிஷம் நம்ம கையில் இன்றைக்கி இருக்குதுலாம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயந்தான். இந்த மாதிரி பிரிட்டிஷ் நோட்டு கலெக்ஷன் பண்ணுறாங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இந்த அளவுக்கு கண்டிஷன் கிடைக்கிறது ரொம்ப கொஞ்சம் ரேர் வேட்டையாக தான் இருக்கும். நோட்டு பாருங்களேன், இன்றைக்கி இருக்க நோட்டு வந்து கூட இந்த அளவுக்கு கம்பீரமாக இருக்காது, நோட்டு அழுக்கப்படாமல் இருக்காது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்றைக்கி 86 வருடம் கடந்து வந்தாலும் நோட்டு வந்து எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு இந்த நோட்டெல்லாம் பாதுகாத்து வைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். என்னை பொறுத்தவரை நோட்டை பொறுத்தவரை எப்போ வந்தாலும் கை சுத்தமாக இருந்தால் நோட்டு எடுப்பேன், அடுத்த நிமிஷம் உடனே கவர் போட்டு வச்சுருவேன். அப்போ தான் இன்னும் ஒரு 50 வருஷம் ஆனாலும் சரிங்க, இன்னும் ஒரு 100 வருடம் ஆனாலும் இந்த நோட்டு வந்து பார்த்திங்கன்னா காலத்தால் அழியாத ஒரு பொக்கிஷமாக தான் இருக்குது. இந்த 2 நோட்டுமே நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் தான் கொடுத்துருக்கேங்க. யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் எங்கேருந்து கால் பண்ணாலும் சரிங்க, கண்டிப்பாக நீங்கள் ஜிபே பண்ணிங்கன்னா கொரியர் பண்ணலாம். சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதுசாக இருந்தால் அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் அடுத்தடுத்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்தோம். நம்ம பயணிக்கிற பாதை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வரலாறு மறக்க முடியாத ஒரு பொக்கிஷத்தை தான் நம்ம போட்டிருக்கோம். இந்த நோட்டு முதற்கொண்டு பார்த்திங்கன்னா கலெக்ஷனுங்கிறது இப்போ முதற்கொண்டு ஆரம்பிக்கலாங்க. ஆரம்பத்த காலகட்டத்திலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன் தான். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன் இல்லாமல் யாருமே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட கலெக்ஷனை தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வரலாறை தான் நம்ம நினைவுபடுத்திகிட்டு இருக்கோம். என்னென்னு கேட்டிங்கன்னா பிரிட்டிஷ் காலகட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டிடக்கலையாக இருக்கட்டும், ஒரு சிற்பக்கலையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு கலைக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா வந்து அதுவும் ஒரு சேகரிப்பு கலெக்ஷனில் தான் அவங்களும் பண்ணியிருந்திருக்காங்க. இன்றைக்கி அதை தான் நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா பின்பற்றி வந்துகிட்டு இருக்கோம். இன்றைக்கி எவ்வளோ கட்டடங்களாக இருக்கட்டும், எவ்வளோ கலைப்பொருளாக இருக்கட்டும், எவ்வளோ வாங்கணும் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சி காலகட்டத்தில் யூஸ் பண்ண இன்றைக்கி பொருளெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து மெய் மறந்து போகிற அளவுக்கு இருக்குது. என்னடா நம்ம இந்த காலத்தில் இப்படி இருக்கோம், அந்த காலகட்டத்தில் இந்த அளவுக்குலாம் இருந்திருக்காங்க, இந்த அளவுக்குலாம் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்மளே மெய் மறந்து பார்க்குற அளவுக்கு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னமும் காலத்தால் அழியாத பொக்கிஷங்கள்லாம் நிறையா இருக்குங்க. அவங்க ஆட்சி காலகட்டத்தில் கட்டின பில்டிங்லாம் இருக்கட்டும், கட்டிடம், இது எதுவுமே மறந்து போக முடியாது தான். இந்த நோட்டு முதற்கொண்டு அப்படி தான் இருக்குது. இந்த 2 நோட்டுமே சூப்பராக பொக்கிஷம் மாதிரி இந்த நோட்டு 2மே வச்சுருக்கேன். நம்ம சேனல் சேல்ஸ் தாங்க கொடுத்தேன். நம்ம கடை எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி அரவிந்தா ஆசிரமத்துக்கு ஆப்போசிட்டில் ரெகுலர் கடையாக இருக்குது. தேவைப்பட்டால் நீங்கள் எங்கே இருந்து வேணுமா கால் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் கொரியர் பண்ணுவேன்.